ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கீதாஞ்சலி மல்லி வச்சிந்தி அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலியோட 50வது படமும் கூட. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாங்க. அந்த பங்களால வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி மர்டர் நடக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி அமானுஷமான விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அந்த பங்களாவை கைவிட்டுறாங்க. கைவிடப்பட்ட பங்களால பேய் நடமாட்டம் இருக்கிறதா ஊர்க்காரங்களாம் நம்புறாங்க. அந்த பங்களாவை ஒரு மிகப்பெரிய பணக்காரன் விலைக்கு வாங்கி அந்த பங்களால ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். இதை பற்றி எதுவுமே தெரியாம அந்த இடத்துக்கு படம் எடுக்கிறதுக்காக போன இந்த சினிமா குரூக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கடைசியாக ஒரு பொண்ணு மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒர்க்கை முடிச்சுட்டு மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி நான் யூஎஸ் ப்ராஜெக்ட்டை பற்றி பேசியிருந்தேன்ல சார், தயவு செஞ்சு அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி என்னை யூஎஸ்க்கு அனுப்பி வைங்க, அது என்னுடைய ட்ரீம் ஜாப் சார் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பொண்ணுக்கு நீண்ட நாட்களாகவே அமெரிக்கா போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குங்க. இப்போது அந்த விஷயத்தை பற்றி மேனேஜர் கிட்ட பேசும்போது மேனேஜர் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. ஆஃபீஸில் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நீ என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க, நான் யூஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்றேன் அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல் ஈடுபட, இந்த பொண்ணு பட்டுன்னு மேனேஜரோட கையை தட்டி விட்டுட்டு, இது என்னுடைய நீண்ட நாள் கனவு தான் சார், இல்லன்னு சொல்லல, அதுக்காக அது இப்படிதான் அடையணுன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் டென்ஷன் ஆகி என்னடா அது இப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா பவர் ஃபிளக்சுவேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஆஃபீஸ்க்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான குரலும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஆஃபீஸை விட்டு எப்படியாவது வெளியே போயிடலாம் அப்படின்னு மேனேஜர் நினைக்கிறாருங்க. ஆனா இவரால அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வர முடியல. இவரால யாருக்கும் காலும் பண்ண முடியலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஒயர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்குது. இவரை நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. டக்குன்னு கையை காலு கழுத்து அப்படின்னு போட்டு இறுக்கி அந்த பில்டிங்கோடைய கண்ணாடி உடைச்சிட்டு வெளியில தொங்க விட்டுருதுங்க. ஸ்பாட்லேயே இந்த மேனேஜர் இறந்து போறாரு. அப்போ ஒரு பெண் சிரிக்கிற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்த எல்லோருக்குமே இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி. சாதாரணமாக மனுஷன் பண்ண மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு சாமியாரை கூப்பிட்டு வராருங்க. அந்த சாமியார் கிட்ட இந்த இடத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது இந்த சாமியார் வந்த உடனே சொல்லிடுறாரு, ஒரு ஆண்னால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோடைய ஆத்மா அந்த ஒரு ஆணை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இங்க உக்கிரமா இருக்குது. இந்த இடத்த விட்டு அது போகாது அப்படிங்கும்போது, கோடி ரூபா செலவு பண்ணி இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்க, நீங்க தான் சாமி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு பொம்மையை கொண்டாந்து வச்சு அந்த ஆத்மாவை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அந்த பொம்மைக்குள்ள அடைச்சிடுறாரு. ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல குறிப்பிட்ட நாளில் புதைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஆத்மாவுடைய தொல்லை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த கம்பெனி ஓனரும் அதை அப்படியே பண்ணிடுறாருங்க. ஆக்சுவலாக அந்த ஆன்மா யார் அப்படின்றதுக்கான கதையை இப்போ நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2014 வெளியான கீதாஞ்சலி அப்படின்ற படத்தோடைய சீக்குவல் தாங்க இந்த படமே. கீதாஞ்சலி அப்படின்ற பொண்ணு வந்து ட்வின்ஸுங்க. கீதாஞ்சலி, உஷாஞ்சலி. கீதாஞ்சலி அப்படின்ற பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா அக்கா. கீதாஞ்சலி அப்படின்ற அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணுடைய பாஸ் வந்து அத்துமீறல் ஈடுபட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணி சூசைட் மாதிரி கணக்கு காமிச்சிருக்கிறாருங்க. ஆனால் அப்பவே பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலியோட ஆத்மா வெளியே வந்து அந்த பாஸை கொடூரமான முறையில் கொலை பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலியோட ஆத்மா சாந்தி அடையாம இந்த ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்குது. அப்பதான் இந்த ஐடி கம்பெனியில் ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கிட்ட அத்துமீறல் ஈடுபடுறத பார்த்ததும் அந்த பையனை கொலை பண்ணியிருக்குதுங்க. அப்புறம் சாமியார் வந்து அந்த கீதாஞ்சலியோட ஆத்மாவை பொம்மையில் அடைச்சு ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டார் இல்லையா. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த பொம்மை புதைக்கப்பட்ட இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ கொஞ்சமா தெரிஞ்ச அந்த பொம்மையை ஒரு சின்ன பொண்ணு எடுக்கிறா. அந்த பொம்மைக்கு மறுவாழ்வு கிடைக்க போகுது அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. இப்போ அயன் அப்படின்றவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஸோ அயனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணி வச்சு அப்பாவோட பர்மிஷனோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா அயன் அந்த இடத்துக்கு வரதுக்கே லேட் பண்ணிடுறாருங்க. இதனால கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பேடா அமைஞ்சிருது. வந்ததுக்கப்புறம் நல்லா தான் பேசுறாங்க. சரி நீ வாழ்க்கையில் என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயன் சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்பவே கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா, நான் உன்னை என்ன காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணணும்னு யோசிச்சேன், ஆனா நீயே காரணத்தை சொல்லிட்டு அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லுங்க, என்னால் பூர்த்தி செய்ய முடியுமான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அப்போதாங்க கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா சொல்றாரு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அது இவர்கிட்ட இருக்குது. இவருடைய ஃபாஸ்ட் ஃபுட் கடை நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்ல வருமானம் தான் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பையனை எல்லோரும் சார்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல இவர் யோசனை பண்றாரு. எல்லோரும் பையா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, என்னையும் எல்லோரும் சார்னு கூப்பிடுறது இல்லைனா கூட பையா பையான்னு கூப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது எதுக்கு கூப்பிடுவாங்க, சட்னி வைங்க, சாம்பார் வைங்க, சாஸ் ஊத்துங்கன்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி சார்னு மரியாதையோட கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே இருக்க போறது கிடையாது, சினிமாவில் ஹீரோவா நடிக்க போறேன், அதுவும் தில்ராஜு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படத்தில் ஹீரோவா நடிக்க போறேன், அப்போ நீங்க கேட்ட எல்லா
எல்லாமே என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதுவும் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அவரு வந்து உன்னை வச்சு படம் எடுக்க போறாரா அப்படிங்கும்போது, நீங்க வேணா பாருங்க, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஒரு நாள் என் படத்துக்கே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன். நான் ஜெயிச்சுட்டு வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஐயன் இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா ஸ்ரீனிவாஸ், சங்கர் மற்றும் ராஜேஷ் 3 பேர்த்த காட்டுறாங்க. இதுல ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவரு இதுக்கு முன்னாடி 3 படம் எடுத்து 3மே ஃப்ளாப் கொடுத்துருக்காருங்க. இப்போ எப்படியாவது ஒரு நல்ல படத்தை இயக்கி ஒரு பேர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருடைய கதைகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டுட்டே இருக்குது. நாமளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. இவங்க குரூப்லேயே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அயன் கால் பண்ணுறாருங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலாக ஸ்ரீனிவாசும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து நம்ம அயனை நல்லா ஏமாற்றி வச்சிருந்துருக்காங்க. ப்ரொடியூசர் தில்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படத்துக்கு நான் தான் டைரக்டர், நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அயன் கிட்ட பணமெல்லாம் கூட வாங்கியிருந்திருக்காங்க. ஆனால் அயன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடியூசரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. உள்ளே போயிடாத அப்படின்னு சொல்ல ப்ரொடியூசர் தில்ராஜு பார்த்துட்டு ஒரு பாட்டுக்கு போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. யார்ப்பா நீ அப்படின்னு கேட்க, நான் தான் உங்க படத்தோட ஹீரோ, என்னை மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஓ, உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்களா, எவ்வளோ பணம் கொடுத்தா நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது, ஏன்பா படத்தில் நடிச்சா நாங்கள் தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், நீ எதுக்குப்பா பணம் கொடுக்குற, இதுல இருந்தே தெரியலையா நீ ஒரு பயங்கரமான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு மேலும் அவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாறாம இந்த 500 ரூபாயை புடி, ஊர் பக்கம் போய் சேரு அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் தில்ராஜு நம்ம அயன் கிட்ட சொல்லி அமுச்சு வச்சிடறாரு. அயன் ரொம்ப மனவேதனையோட வெளியே வராருங்க. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அப்பா கிட்ட பயங்கர கான்ஃபிடென்ட்டோட பேசினார் இல்லையா, அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு காரணமே இந்த டைரக்டர் சொன்ன அந்த வார்த்தைகளை வச்சுதான். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது இவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா அயன் விடுறதா இல்லைங்க, நேரா இவங்க 3 பேர்த்த மீட் பண்றதுக்காக போயிட்டு, எதுக்காக நீ ஏமாத்துனீங்க, உங்க 3 பேர்த்த நம்பி நான் எங்க மாமனார் கிட்ட கூட சேலஞ்சு விட்டுட்டேன், இப்போ நான் என்ன தான் பண்றது, எல்லாமே போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்போதான் ஸ்ரீனிவாஸ் சொல்றாரு, உன்னை ஏமாத்தணும்னு நாங்கள் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல, உண்மையிலேயே நாங்கள் ஒவ்வொரு முறையும் ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக போனோம், ஃப்ளாப் கொடுத்ததுனால எங்களை உள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, இங்கே பாத்தியா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் உனக்காக பண்ணது தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து காட்டவும் ஐயனும் அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்ரீனிவாஸ்க்கு ஃபோன் கால் வருது. அவங்க மனைவி தான் பேசுகிறாங்க. இவர் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாருங்க. அதனால அவரோட மனைவி கிட்ட, நான் டைரக்டராக தோத்து போயிட்டேன், இனி அப்பாவா தோத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நாளைக்கு நான் ஊர் பக்கம் வந்துடுறேன், இனி ஒரு நார்மலான லைஃபே லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சங்கர் 3 பேருமே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்ரீனிவாஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற ஒரு நபர் தாங்க பேசுறாரு. அவரு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி ஓனரோடைய மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஓனருக்கு பார்த்தீங்கன்னா சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குதான், அதாவது ஒரு சினிமா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்ரீனிவாஸ் கிட்ட கொடுக்கறதா முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாருங்க. எவனொருத்தன் ஃபோன் பண்ணி பிராங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசோட அக்கௌண்ட்டுக்கு 50,000 ரூபாய் பணத்தை டோக்கன் அட்வான்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா இவர் பிலீவ் பண்ணுறாரு. உடனே ஃபோன் பண்ணி பேசும்போது, இந்த மாதிரி உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கும் ஹைதராபாத்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன், அப்புறம் அங்கேருந்து ஊட்டிக்கு கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்ல, என் கூட அயன் அப்படின்ற ஒருத்தனும் வருவான், ஸோ அவனுக்கும் சேர்த்து டிக்கெட் போடுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாதுன்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. அப்போ நான் ஒன்றும் படம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. எனக்காக இவ்வளோ தூரம் பேசுறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தது தான் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் சொல்கிறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த மேனேஜர் கால் பண்ணி, ஓகே அவருக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுறோம், நீங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா ஒரு ஆர்டிஸ்ட்டை காட்டுறாங்க. அதாவது பொம்மை எல்லாம் வச்சு ஸ்டேஜில் ஷோ எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பொம்மை பேசுகிற மாதிரி ஃபன்னியா. அந்த நபர் சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பொம்மையை சேல் பண்ணுறா. அந்த பொம்மையோட விலை 500 ரூபான்னு சொல்கிறா. ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்துட்றாரு. அட்லீஸ்ட் ஒரு 300 ரூபாயாவது கொடுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு சிரிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த பொம்மை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கிடைச்ச பொம்மை, அதை க்ளீன் பண்ணி தான் கொண்டாந்து வித்துருக்கா, அதன் மூலமாக 100 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனால் அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை அப்படியே பார்க்குற மாதிரி நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தாங்க போறாரு. கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போர்ட் ஆயிருக்கிறாரு. அதே ஃப்ளைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அயனோடைய கேங்கும் இருக்கிறாங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தெலுங்குல தான் வேணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி தெலுங்குல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்து சீட்டில் யாரும் போர்ட் ஆகலை அப்படின்ட்டு பக்கத்து சீட்டில் அந்த பொம்மையை வைக்கவும், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இந்த பொம்மையை பார்த்துட்டு நான் பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு இந்த ஆர்டிஸ்ட் திட்டி விட்டுறாரு. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை அப்படியே திரும்பி பார்க்கும். அது இந்த ஆர்டிஸ்ட் கவனிச்சிருக்க மாட்டாரு. ஸோ ஏதோ திரும்பிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயும் வந்து இறங்குறாருங்க. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காருங்க. அந்த நபர் வரும்போதே அவருடைய 2 செக்ரட்டரியும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் அந்த 2 செக்ரட்டரி கிட்டையும் பயங்கரமா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை இந்த பொம்மை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பொம்மைக்கு பயங்கர கோவம் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாருங்க.
அந்த காஃபி ஷாப்பை ஓன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி தாங்க. அதாவது இறந்து போன கீதாஞ்சலியோட தங்கச்சி உஷாஞ்சலி. இந்த அசிஸ்டன்ட் மூலமாக இந்த ஆர்டிஸ்ட்டு இன்ட்ரோ ஆகுறாருங்க. ஆர்டிஸ்ட் கையில் இருக்கக்கூடிய பொம்மையை பார்த்துட்டு இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பொம்மைக்கு நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சுப்புன்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுப்பு ரொம்ப ஓல்டாக இருக்கே அப்படிங்கும்போது இல்லை என்னோட எக்ஸில் ஒரு பேர் ஒரு கனெக்ஷன் காரணமாக தான் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கடையோட ஓனர் வந்து ரெண்ட் ஒழுங்காக கொடுக்கவே இல்லை, ஒழுங்காக ரெண்ட்டை கொடு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அஞ்சலியும் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் கிளம்பிட்டாருங்க. கிளம்பும்போது அந்த பொம்மை ஒரு மாதிரி அஞ்சலியை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதாவது தன்னுடைய தங்கச்சியை பார்த்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷங்க. அதே சமயம் அஞ்சலி ஃபினான்சியல் கஷ்டத்தில் இருக்கிறதுனால அஞ்சலிக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றதையும் இந்த கீதாஞ்சலியோட ஆத்மா அந்த பொம்மைக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே கட் பண்ணா இந்த சினிமா குரூ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்தையுமே மீட் பண்ணி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊரில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இந்த ப்ரொடியூசருக்கு இருக்குதுங்க. இவருக்கு நீண்ட நாள் ஆசை நல்ல சினிமா எடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் ஸ்ரீனிவாசை பிக் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததா சொல்கிறாரு. இவர் 3 படங்கள் ஃப்ளாப் பண்ணியிருந்தாலும் படம் வந்து நல்லா தான் இருந்திருக்குது. அதனால் நான் எழுதின கதையை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கதையெல்லாம் எழுதுவீங்களா அப்படிங்கும்போது ஆமாம், ஹாரர் காமெடி த்ரில்லர் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உண்மையிலேயே இந்த கதை நல்லா இருக்கு. அதே சமயம் நான் எடுக்க போகிற படத்தில் ஐயனை தான் ஹீரோவாக நடிக்க வைக்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இவனையே ஹீரோவாக போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் ஹீரோயின் அப்படின்றது நான் சூஸ் பண்ணுற பொண்ணாக தான் இருக்கணும், ஏன்னா ஹீரோயின் ரோல் தான் இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லவும் இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் இந்த கதை ஒரு அபடனான பங்களாவில் நடக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அந்த பங்களாக்கு என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி கேட்க ஊட்டிலேயே ஒரு அபடனான பங்களா இருக்குது, அந்த பங்களாவை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு. விலை கொடுத்தே வாங்கிட்டீங்களா, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவை பார்க்கறதுக்காக இவங்க எல்லோருமே கிளம்புறாங்க. அந்த பங்களாக்கு மட்டும் போகிறதுக்குனே ஒரு பாதை இருக்குங்க. கார் போகிறத பார்த்ததும் டீ கடையில் இருக்கிறவங்கலாம் அந்த பங்களா தான் ரொம்ப ஆபத்தான பங்களான்னு தெரியாதா, எதுக்கு அங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீ குடிக்க வந்த நபர் அப்படி என்னங்க ஆபத்து இருக்குது அப்படின்னு கேட்க அப்போ நீங்கள் எந்த ஊர் இல்லையா அப்படின்னு கேட்க ஹைதராபாத் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் டீ கடைக்காரரு அந்த பங்களாவை பற்றின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பங்களா ஓன் பண்ணுறது சாஸ்திரி அப்படின்ற ஒரு நபருங்க. அவருடைய மனைவி 2 பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த பங்களாவில் இருந்தாங்க. நாட்டியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய குடும்பங்க. அவருக்கு பாவனி மற்றும் மோகினி அப்படின்ற 2 பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அதில் பாவனி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இதனால அந்த குடும்பமே இடிஞ்சு போயிடுச்சுங்க. சரி, 2வது பொண்ணு நம்மளை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு இருந்தாங்க. 2வது பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மேலே காதல் வருது. அக்காவோட விஷயத்திலேயே அப்பா காதலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, கண்டிப்பாக நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு இவ்வளோ ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. இது அவங்க அப்பா பார்த்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் அந்த பையனையும் போட்டு அடின்னு அடிச்சிருந்திருக்காங்க. அந்த பையன் மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் மோகினியும் பார்த்தீங்கன்னா தீயை வச்சு கொளுத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த தீ பார்த்தீங்கன்னா பங்களா முழுக்க பரவி அந்த பங்களாவில் இருந்த சாஸ்திரி மற்றும் சாஸ்திரியோட மனைவி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபர் இந்த பங்களாவை விலைக்கு வாங்கி ஹோட்டலாக மாற்றுறாருங்க. அன்னையிலேருந்து ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஒரு மர்டர் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதலர்கள், அதாவது காதலியை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்து ரூம் போடுறவங்க, அதுக்கப்புறம் ஓடி போயிடலான்னு வந்து ரூம் போடுறவங்க, ஸோ இந்த மாதிரியான ஆட்களையாக டார்கெட் பண்ணி வருஷம் ஒரு மர்டர் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அந்த கொலைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த 3 ஆண்மாக்கள் தான். ஸோ இந்த ஆண்மாக்களுடைய ப்ரெசன்ஸை அங்கே இருக்கிறவங்களும் கவனிச்சிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதாவது அவங்க இறந்து போனாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது மக்கள் இந்த இடத்துக்கு வரதையும் குறைச்சிக்கிட்டாங்க. இந்த பங்களாவும் பார்த்தீங்கன்னா இப்போ அபடனான நிலைமைக்கு போயிருச்சுங்க. அபடனான நிலைமைக்கு போன அந்த பங்களாக்குள்ள அப்பப்போ சலங்க சத்தமும் சிரிக்கிற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக கைவிடப்பட்ட பங்களாவை இந்த ப்ரொடியூசர் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு படம் எடுக்கிறதுக்காக அப்படின்ற விஷயம் இப்போ நமக்கு தெரிய வருதுங்க. இப்போ இந்த சினிமா குரூப் பார்த்தீங்கன்னா இந்த அபடனான பில்டிங்கை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. கூடவே இந்த கோவிந்தா அப்படின்ற மேனேஜர் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு வாட்டி கோவிந்தான்னு சொன்னால் பிடிக்காதுங்க, 2 வாட்டி சொல்லணும். அதனால தான் நானும் சொல்கிறேன். இப்போ உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அவரு ரொம்பவே பயப்படுறாரு. மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இது அமலனான பில்டிங் தானே, இதுக்கு வந்து பின்கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பங்களா வந்து நம்ம எடுக்க போகிற படத்துக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க டான்ஸ் ஆடின இடம், அவங்க தீ பிடிச்சி உடல் கருகி இறந்து போன இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள ஆன்மாவுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறத நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம அயன் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்புச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்கிறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது ரொம்ப நாளாக கைவிடப்பட்ட நிலமையில் இருந்துட்டு இருக்கு இல்லையா, இங்கே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டோம்னா அது ரிட்டன் வந்ததுன்னா இங்கே பேய் இருக்குன்னு அர்த்தம், அது ரிட்டன் வரவே இல்லை அப்படின்னா பேய் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அப்படியா தூக்கி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அயன் தூக்கி போடுறாருங்க. அந்த எலுமிச்சம்பழம் ரிட்டன் வரவே இல்லை. ஆனால் இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் ரிட்டன் வந்துருங்க. இருந்தாலும் இவங்க இங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி வீட்டில் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அஞ்சலி பார்த்தீங்கன்னா நீ செட்டில் ஆகிட்ட, உனக்கு ஈக்குவலாக நானும் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா 2 பேருமே வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்கவும் அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்டு சரின்னு சொல்லிடுறாருங்க.
இப்போ அந்த பொம்மையை வச்சு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. இவர் அந்த பொம்மையை வச்சு பேச ஆரம்பிக்கிறாருங்க. இந்த பொம்மையோட பேர் சுப்பு அப்படின்னு சொல்ல, அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா என் பேர் கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லுது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆனால் இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நான் இந்த பொம்மைக்கு வாய்ஸ் கொடுக்கவே இல்லை, எப்படி இந்த பொம்மை பேசுது அப்படின்ட்டு. அப்புறம் தொடர்ந்து பேச சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டண்ட்டை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அவன் பயங்கரமான விமனைசர், அவனை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பொம்மை பேச்சு கொடுக்குதுங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த அசிஸ்டன்ட் செம்ம காண்டாகிறாரு. உடனடியாக இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. நம்ம ஆர்டிஸ்ட்டும் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பொம்மை கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது வெறும் பொம்மை தான், இந்த பொம்மைனால எப்படி நம்ம கிட்ட பேச முடிஞ்சது? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஆள் நம்மளை போட்டு பொலவலன்னு பொழந்திருப்பான். இந்த பொம்மைனால தேவையில்லாத அடிதான் விழும், அதனால இந்த பொம்மை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி தூக்கி வீசிடுறாருங்க. ஆனால் தூக்கி வீசப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் இவர் ரூமுக்குள்ளேயே வந்துடுது. அங்கே கட் பண்ணா ஒரு பொண்ணை வச்சு நடிக்க வைக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பங்களாக்குள்ள. அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர் கால் பண்ணி, நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணு தான் வந்து இந்த படத்தில் நடிக்கணும், அந்த பொண்ணு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா இது எல்லாமே கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, நாங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கும்போது அவங்க இந்த ஊர்லேயே ஒரு காஃபி ஷாப் ஒன்று ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, உடனடியாக இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, அஞ்சலி தான். ஆனால் அஞ்சலியை பார்க்கறதுக்கு முன்னாடி அஞ்சலியோட அசிஸ்டண்ட்டை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அஞ்சலி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ தான் தெரிய வருது நம்ம ப்ரொடியூசர் சொன்னது அஞ்சலியை தான் அப்படின்ட்டு. ஆனால் அஞ்சலிக்கு ஆல்ரெடி இவங்க 4 பேருக்கு தெரியும் அப்படின்றதுனால, ஓகே உங்களுக்கான அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு நடிக்கவெல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அயன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த சினிமா குரூப் பார்த்தீங்கன்னா அஞ்சலியை இந்த ப்ரொடியூசர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. இந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினச்சா இவங்க ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, இவங்களெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியுங்க, அதனால தான் நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்டு வராரு. அப்போ தான் தெரிய வருது அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்டு இந்த ப்ரொடியூசரோட வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ அஞ்சலி ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயமே அப்போ தான் அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்டுக்கே தெரிய வருது. இது அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலங்க. எல்லோரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெளியே வந்து பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த ப்ரொடியூசரோட மைண்டில் என்ன ஓடுதுன்னா, இவன் அதையும் இதையும் சொல்லி இந்த பொண்ணை நடிக்க விடாம பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஞ்சலி எப்படியோ அவங்க பாய் ஃப்ரெண்டை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறார் இல்லையா, உன்னை என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்க, உன்னை என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அங்கே இருக்கக்கூடிய நெருப்பில் தூக்கி போட்டுறாருங்க. அது எரிஞ்சு சாம்பல் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா சாம்பல் ஆக மாட்டேங்குது. கூட கூட இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. ஆர்டிஸ்ட் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா இந்த கோவிந்தா இருக்கிறார் இல்லையா, பங்களால ஷூட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான வெண்டார் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த வெண்டார் பார்த்தீங்கன்னா அவருடைய காதலிக்கு கால் பண்ணி, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன், நீ உங்கள் அம்மா அப்பாவை போட்டு தள்ளிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய ஆத்மா வந்து அந்த நபரை மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருது. அவர் அப்படியே கீழே விழுந்து ஒரு இடத்துல சிக்கி இறந்து போகிறாரு. அதை கண் கூட இந்த கோவிந்தா பார்த்துடுறாருங்க. மேலே ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கிறதையும் பார்த்து மிரண்டு போய் எல்லோருக்கும் தகவலை கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து இது போலீஸ் கேஸும் ஆயிடுதுங்க. அப்போ இந்த ப்ரொடியூசர் வராரு. உடனடியாக இதை கிளியர் பண்ணுங்க, நாங்கள் இங்கே ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் கிளியர் பண்ண விட முடியாது, ஒருத்த மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கிறான், இது மர்டரா இல்லை சூசைடா அப்படின்றத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அதை நான் கவனிக்கிற விதத்தில் கவனிச்சிட்றேன், எனக்கு இந்த படம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன சாரே சொல்லிட்டாரு, அவன் ஏதோ ஸ்லிப்பாகி கீழே விழுந்து அடிபட்டு இறந்து போயிருக்கிறான், இது ஆக்சிடென்ட்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணு, ஷூட்டிங்க்கு எந்த தடையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் விலகிடுறாருங்க. இந்த ப்ரொடியூசர் இந்த ஹாரர் படத்தை எப்படியாவது எடுத்தே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலைகிறார் இல்லையா, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம கிட்ட சொல்றாங்க. அங்கே தாங்க தாறுமாறான ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. பார்ட் 1ல கீதாஞ்சலியை இந்த பிஸ்னஸ் மேன் கொலை பண்ணிட்டாரு. கீதாஞ்சலியோடைய ஆத்மா வந்து அந்த பிஸ்னஸ் மேனை கொலை பண்ணிருச்சு. கரெக்டா? அந்த பிஸ்னஸ் மேனோடைய பையன் தாங்க இந்த ப்ரொடியூசரு. அவங்க அப்பா தற்கொலை பண்ணி இறந்துட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா, உங்கள் அப்பா தற்கொலை பண்ணியெல்லாம் இறந்து போகலடா, இந்த சினிமா குரூவுக்கும் உங்கள் அப்பாவோட கொலைக்கும் சம்மந்தம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்மா வச்சு தான் உன்னுடைய அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க, நீ அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள சும்மா விட்டுறாதரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ரொடியூசருக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்குங்க. தன்னுடைய அப்பாவை கொன்னவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரியான இடம் தான் வந்து இந்த அபடனான பங்களாங்க. ஸோ இந்த பங்களாவில் பேய் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த சினிமா குரூவை அந்த இடத்துக்கு வரவழைச்சு அந்த சினிமா குரூவை அந்த பங்களாக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய பேய்கிட்டையே கொல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு தாங்க வர வச்சிருந்திருக்கிறாரு. அதனால தான் அஞ்சலி தான் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாண்டடாக வர வச்சிருக்கிறாரு. கீதாஞ்சலியோட தங்கச்சி தான் இந்த உஷாஞ்சலி.
அஞ்சலி அப்படின்றது இந்த ப்ரொடியூசருக்கு தெரியும். அஞ்சலி, கீதாஞ்சலி, அப்புறம் இந்த சினிமா க்ரூ இவங்க எல்லோருக்குமே முன்கூட்டியே பழக்கம் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தான் சேர்ந்து தன்னுடைய அப்பாவை கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு இவங்களையெல்லாம் இந்த பேய்க்கு இரையாக்கணும் அப்படின்றது தாங்க இந்த ப்ரொடியூசருடைய பிளானு. ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் உடைக்கும் போதே தேங்காய் கருப்பாக இருக்குது, அபசகுணமாக இருந்திருக்கு. கோவிந்தா கோவிந்தா இருக்கிறார் இல்லையா, அவர் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ வாய மூடிட்டு அமைதியாரு அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் சொல்லிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து கேமராமேனுக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிரெக்டரே என்கிட்ட கில்லர் நானி அப்படின்ற ஒரு கேமராமேன் இருக்கிறாரு, அவரை வரவழைச்சிருக்கிறேன், இந்த படப்பிடிப்பு நிற்காது அப்படிங்கும் போது என்ன ஆனாலும் சரி இந்த படப்பிடிப்பு மட்டும் நிற்கவே கூடாது அப்படின்னு ப்ரொடியூசர் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த பொம்மை பேச ஆரம்பிக்குதுங்க, என்னை அஞ்சலி கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மொத்த சினிமா க்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பங்களால தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் தங்க போகிறாங்க, இங்கே தான் படம் எடுக்க போகிறாங்க. எவ்வளோ நாள் வந்து அந்த ஷெடியூல் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ நாளும் இந்த பங்களால தான் இவங்க எல்லோருமே இருக்க போகிறாங்க. ராத்திரி பூரா பேய் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை தான் நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா இந்த பங்களாவுடைய பின் கதை தாங்க. ஸோ அதைத்தான் இவங்க படமாகவே பண்ண போகிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இங்கே நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பேய்ங்க வந்து ட்ரிகர் ஆகி இவங்களையெல்லாம் கொல்லும் அப்படின்றது தான் இந்த ப்ரொடியூசருடைய நோக்கம். எல்லாம் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ரூமில் போய் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ராத்திரி நேரம் அஞ்சலிக்கு ஆன்மாவோடைய ப்ரெசன்ஸ் தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பேயின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனடியாக எல்லோரும் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஆன்மாவை பார்த்தேன், பேயை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் நரேட் பண்ண கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குது, நீங்கள் அந்த கதைக்குள்ளேயே போயிட்டீங்க, அதனால தான் பேய் இருக்கிற மாதிரி உணர்ந்துருக்கிறீங்க, மற்றபடி இங்கே பேயெல்லாம் கிடையாது, போய் தூங்குங்க, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லோரும் சமாதானமாய் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையிலேயே இந்த பங்களாக்குள்ள ஆத்மாவோடைய ப்ரெசன்ஸ் இருக்கதாங்க செய்து. இதை கோவிந்தா கோவிந்தா இருக்கிறார் இல்லையா, உடனடியாக இந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க சார், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன ஆனாலும் சரி அங்கே ஷூட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு பர்டிகுலர் பங்களால பேய் இருக்குது அப்படின்னு ஊருக்காரங்களாம் பேசுகிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த ப்ரொடியூசர் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த பங்களாக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி உள்ள நுழையும் போதே சலங்க சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. போய் பார்த்தா அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணும் 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேயா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்ததும் இவர் மிரண்டு ஓடி வந்திருக்கிறாரு. இவரை பார்த்ததும் அந்த பேய் பயங்கரமாக அட்டாக் பண்ணி இந்த பங்களா விட்டு தூக்கி வெளியே வீசி இருக்குதுங்க. ஆனால் இவரை கொல்ல கிடையாது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர் யோசனை பண்ணுறாரு, ஓகே உண்மையிலேயே இந்த பங்களாவில் பேய் இருக்குது, நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் இந்த பங்களாவுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாருங்க. இப்போது சினிமா கேமராமேனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால புது கேமராமேனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவருடைய பேர் கில்லர் நானிங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே இவர் வந்து சினிமா கேமராமேன் கிடையாது, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். இங்கே வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் சினிமா கேமராமேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இதை வந்து அஞ்சலி கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் உங்களை பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அஞ்சலிக்கு ஆக்டிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கதைப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பங்களால. அப்புறம் இவருக்குன்னு தனி ரூம் ஒன்று ஒதுக்கப்படுதுங்க. அந்த ரூமுக்குள்ளே போன உடனே அந்த வாஷ்ரூமை யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வாஷ்ரூமை யாரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் அந்த வாஷ்ரூம்குள்ளே இருந்தது ஆத்மாங்க. திரும்ப இவர் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாது. இது நம்மளோட இமேஜினேஷனா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவரும் ஃப்ரீயாக விட்டுறாரு. அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறார் இல்லையா, இவர் பொம்மையை எடுத்துகிட்டு அஞ்சலியோட காஃபி ஷாப்புக்கு வராங்க. வந்து பார்த்தா காஃபி ஷாப் பூட்டப்பட்ட நிலமையில் இருந்துகிட்ருக்கு. அப்போ அந்த பொம்மை சொல்லுது, அஞ்சலிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆபத்து இருக்குது, அதனால் என்னை கொண்டு போய் அஞ்சலி கிட்ட சேர்த்துரு, அப்போ தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்ட்டு. அதனால் அந்த பொம்மையை எப்படியாவது அஞ்சலி கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் இப்போ தான் இந்த படத்தோடைய முக்கியமான காட்சி ஓஜா காட்சி. அதாவது ஓஜா போர்டை வச்சு இவங்க விளையாடுவாங்க. ஸோ பேய் இருக்குது அப்படின்னா அது எஸ்ஸில் வந்து நிற்கும். இது வந்து ஜஸ்ட் ஸ்கிரிப்டடாக வந்து பண்ண போகிறாங்க. எஸ்ஸுக்கு அந்த கிளாஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஸ்ட்ரிங்கு கட் ஆயிருதுங்க. இப்போ கட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் டைரக்டர் பயங்கரமாக திட்டுவாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க அமைதியாகவே இருந்துடுறாங்க. அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஜா போர்டு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இவங்க அந்த காட்சியில் நடிக்கிறாங்க இல்லையா, ஓடி போன பாவனியும் பாவனியோட பாய் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரியான காட்சியை தான் நடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ப்ரொடியூசர் ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கோவம் வரும் அப்படின்றதுக்காக. அப்புறம் அந்த காட்சியெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ரிங்கே அந்து போச்சு, எப்படி இந்த ஓஜா போர்டு ஆட்டோமேட்டிக்காக நவந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்ற குழப்பத்தில் இருக்காங்க. சரி ராத்திரி பார்த்துப்போம் அப்படின்ட்டு ராத்திரி எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலி அயன் இவங்க 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக இந்த ஆத்மாவோடைய ப்ரெசன்ஸ் தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. ராத்திரி இந்த டைரக்டர் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரிங்கை இழுத்தவங்க ஓஜா போர்டை மூவ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு காலையில் ஸ்ட்ரிங் அந்து போச்சு, சொன்னால் திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லவே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓஜா போர்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் மூவ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, கடைசிக்கு இவங்கனாலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவை உணர முடியுது. ஸோ இந்த டைரக்டரும் பயந்து போய் உடனடியாக இந்த விஷயத்தை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி ப்ரொடியூசரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு அரண்மனையில் பேய் இருக்குது சார், அதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம்,
தயவு செஞ்சு இந்த ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரொடியூசர் செம்ம காண்டாயிடுறாரு. அப்படியெல்லாம் வந்து நிப்பாட்ட முடியாது, நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன், 3 கோடி ரூபா உங்களை கட்ட சொல்லுவேன், ஒன்று 3 கோடி ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ஒன்று பேய்கிட்ட சாவணும் இல்லாட்டி இவங்கிட்ட சாவணும், நம்ம பேய்கிட்டேயே சாவது மேல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் திரும்ப அந்த பங்களாக்கே போயிடுறாங்க. இந்த பங்களாவில் உண்மையிலேயே பேய் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க நடிக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, எல்லோரும் போயிடுவாங்க. அப்புறம் இந்த ஷூட்டிங் நின்று போயிடும். அப்புறம் 3 கோடி ரூபா ஃபைனை கட்டணும். ஸோ அதனால் இங்கே பேய் இருக்குது அப்படின்ற விஷயத்தை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீனிவாசும் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் முடிவெடுக்கிறாங்க. அஞ்சலியும் அயனும் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம்குள்ளே பேய் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கும்போது உடனே இந்த ஸ்ரீனிவாஸ் பார்த்தீங்கன்னா அது பேய் எல்லாம் கிடையாது, மெத்தட் ஆர்டிஸ்ட்டு, அவங்க நடிச்சு முடிக்கிற வரைக்கும் அதே மேக்கப்பில் தான் இருப்பாங்க, அதே கேரக்டராக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஸோ நீங்கள் அவளை பார்த்து பயப்படலாம் தேவையில்லை அப்படிங்கும்போது அவங்க நான் கூட உண்மையிலேயே பேய் வந்துருச்சுன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அயனும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுறாங்க. ஸோ உண்மையாக பேய் வந்தால் கூட அவங்க அது பேய் கிடையாது ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு நம்புற வரைக்கும் இந்த ஸ்ரீனிவாஸ் பேசி வச்சிருக்கிறாருங்க. ராத்திரி அஞ்சலி தூங்கிட்டு இருக்கும்போது அஞ்சலியோட ரூமுக்குள்ளே இந்த சாஸ்திரியோட பொண்டாட்டி ஆத்மா உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. அஞ்சலி கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த ஆத்மா கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் இந்த கேரக்டர்லேயே தான் இருந்துட்டு இருக்கீங்களா, சரி ஒரு சில ஃபோட்டோ ஆல்பத்தையெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் நம்ம கீதாஞ்சலியும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அயன் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள சாஸ்திரியோட பொண்ணு மோகினி அழுவுறத பார்க்குறாருங்க. கிட்ட போய் உட்காந்துட்டு உனக்கு அழுவே தெரியல, ஆக்டிங்னா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படியெல்லாம் அழுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அழுது காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு அழுவே தெரியல, இந்த இடத்துலேருந்து போ அப்படின்னு சொல்ல மோகினி டக்குன்னு மறைஞ்சிருது. எப்படி மறைஞ்சிச்சு, இதுதான் ஆக்டிங்கோ அப்படின்ற மாதிரி அயனும் அமைதியாக இருந்துடுறாருங்க. அப்போ கரெக்டாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரப்போகுது. அப்போது இந்த ப்ரொடியூசருக்கு ஃபோனை போட்டு வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த பங்களாவில் மர்டர் நடந்துட்டுருக்கு சார், அதனால் இந்த வருஷம் எதுவுமே பண்ண வேணாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியாது, ஆகஸ்ட் 8ஆம் தேதி நான் சொல்லக்கூடிய அந்த சீக்வன்ஸை நீங்கள் எடுக்கணும், அதாவது பாவனியோட பாய் ஃப்ரெண்டும் வீட்டை விட்டு ஓடி போனாங்க இல்லையா, அந்த ஒரு காட்சியை நீங்கள் கரெக்டாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாருங்க. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டரும் பயத்திலேயே வந்து அந்த ஒரு காட்சியை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் ஒன்று சொல்ல போது அந்த பேய் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. உடனடியாக அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அவங்க மெத்தட் ஆர்டிஸ்ட்னு நினச்சிட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேய் அதோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய எல்லோரையுமே அடிச்சு பறக்க விட்டுருதுங்க. ஸோ எல்லோரும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அதில் பயப்படாத 2 பேர் நம்ம அயன் மற்றும் அப்புறம் புதுசாக வந்தார் இல்லையா இந்த கேமராமேன் நானி, இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இவங்க 2 பேரும் கண்ணு முழிக்கிறாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு ஆக்டிங்காக அட்டாக் பண்ண சொன்னால் இவன் உண்மையிலேயே அடிச்சிட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அயன் மற்றும் நானி என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி மறுபடியும் இந்த பங்களாக்கு வராங்க. அந்த பேய்களை அடிக்கலான்னு போகும்போது அப்போ தான் இவங்களுக்கு உண்மையிலேயே அதுக்கு பேய்ங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்களையெல்லாம் அந்த இடத்துல பறக்க விட்டு தூக்கி வீச அதுக்கப்புறம் பயந்து போய் இவங்க 2 பேரும் ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா குரூப்பு அஞ்சலி இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ரொடியூசரோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த ப்ரொடியூசர் எதற்காக இந்த மாதிரி வேணுன்னே நம்மளை இன்வால்வ் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ப்ரொடியூசர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவும் இந்த சினிமா க்ரூவில் இருக்கக்கூடிய சங்கர், ஸ்ரீனிவாஸ், அப்புறம் இந்த ராஜேஷ் இவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குதுங்க. இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இங்கே வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தாங்க தெரிய வருது கீதாஞ்சலியை கொன்ன அந்த பாஸோடைய பையன் தான் இந்த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாஸோடைய ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அங்கேயே பார்த்தீங்கன்னா அஸ்தியை வச்சுருந்துருக்காங்க. அஸ்தி இவங்களையெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிக்குதுங்க. இவங்களை கொல்லணும் அப்படின்னு பயங்கரமாக துடிக்குது. அப்போ கரெக்டாக ஃபோனை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் வந்து வீட்டுக்குள்ளே வராப்பில் அவர் வந்த உடனே அந்த ஒரு அஸ்தி சட்டி கீழே விழுந்து உடஞ்சி இந்த ப்ரொடியூசரோடைய உடம்புக்குள்ளே அவங்க அப்பா ஆத்மா வந்துடுதுங்க. இவங்களையெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லோரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்டை அந்த பொம்மையை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறாருங்க. இந்தாப்பா உன்னோடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியோட கையில் கீதாஞ்சலியோட ஆன்மா இருக்கக்கூடிய பொம்மையை கொடுத்துட்டு அவர் ஓடிடுறாரு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை கீழே போட்டு மிதித்து அந்த பொம்மைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாமியாரால் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்மா வெளியே வந்துடுதுங்க. வெளியே வந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலியோட உடம்புக்குள்ளே பூந்துருது. இந்த ப்ரொடியூசரோடைய உடம்புக்குள்ள அவங்க அப்பாவோடைய ஆத்மா இருக்குது. ஒவ்வொருத்தவங்க உடம்புக்குள்ளேயே மாறி மாறி பூந்து எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த அஞ்சலியோட ஆத்மா சொல்லுதுங்க, நீ எத்தனை ஜென்மம் எடுத்து எத்தனை பிறவி எடுத்து நீ வந்தாலும் அத்தனை பிறவி நானும் எடுத்து வருவேன் உன்னை கொல்றதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசரை கொலை பண்ணிடுதுங்க. ப்ரொடியூசரோடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்மாவும் அந்த இடத்த விட்டு போயிடுது. அஞ்சலியோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கீதாஞ்சலியோடைய ஆத்மாவும் வெளியே வந்துடுது. இத்தோட இந்த படமும் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வெளியில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.